வணக்கம் மக்களே, மற்றும் ஒரு உதவும் கரங்கள் நிகழ்ச்சியூடாக உங்கள் அனைவரையும் இன்றைய மாலை பொழுதில் சந்தித்திருக்கின்றோம். ஒவ்வொரு புதன்கிழமை ஆனாலுமே எங்களுடைய உதவும் கரங்கள் நிகழ்ச்சி இந்த மாலை பொழுதுல ஒவ்வொரு குடும்பங்களோடு உங்களுடைய இல்லம் தேடி வந்து கொண்டிருக்கிறது. நீங்களும் யோசிக்கலாம், என்னடா இந்த நிகழ்ச்சி எப்பயாவது முடியுமா என்று சொன்னால், நாங்கள் இவ்வாறு வறுமை கோட்டுக்குட்பட்ட மக்களை சரியான முறையில் எல்லாரையுமே நாங்கள் கொண்டு போய் சென்று அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை பார்க்க வேண்டும் என்ற ஒரு நிலையில் அவர்களை உயர்த்தி விட்டு அந்த நினைவுகளை நாங்கள் முடிக்கலாம். ஆனால் இவ்வாறு இருக்கும்போது ஒரு இடம் இல்லை, ரெண்டு இடம் இல்லை, உலகெங்கிலுமே உலகெங்கிலுமே இவ்வாறான மக்களை காணக்கூடியதாகத்தான் இருக்கிறது. குறிப்பா சில பேர் என்ன செய்கிறார்கள் சொன்னால், தங்களால் முடிந்த உதவிகளை பல பேருக்கு வழங்கி கொண்டிருக்கிறார்கள். அவ்வாறான உதவிகள் நேரடியாகத்தான் அவர்களிடத்தில் சென்றடைகிறது. அதை கட்டாயம் நாங்கள் இந்த நிகழ்ச்சியில் சொல்லியே ஆகணும். எங்களுடைய ஊடகத்தில் இருந்து, அதாவது டான் டிவி என்னும் இந்த ஊடகத்தில் இருந்து இந்த நிகழ்ச்சியை பல வருட கணக்காக நாங்கள் தொகுத்து வழங்குகின்றோம். இந்த நிகழ்ச்சி மூலமாக பல்வேறுபட்ட குடும்பங்களுக்கு தனிப்பட்ட உதவிகள் தான் நிறையவே கிடைத்திருக்கிறது. ஒவ்வொரு நிகழ்விலும் நான் சொல்வது ஒன்று, எங்களோடு கைகோர்த்து நீங்கள் உதவி செய்ய விரும்பினால் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். அதை தாண்டி இப்போது தனிப்பட்ட முறையில் நீங்கள் உதவி செய்ய வேண்டும் என்று சொன்னால் இவர்களுடைய தொலைபேசி இலக்கத்தையும் நாங்கள் பதிவிடுகிறோம் என்று சொல்லி நாங்கள் ஒரு நல்ல விடயத்தை இதில் இணைத்திருக்கிறோம். ஏனென்று சொன்னால், கஷ்டப்பட்டவனுக்கு தான் தன்னுடைய கஷ்டம் தெரியும். எனவே அவர்களுடைய தொலைபேசி இலக்கம் என்று சொன்னால் நீங்களே நேரடியாக அவர்களோடு தொலைபேசியின் ஏற்படுத்தி அவர்களுடைய பிரச்சனைகளை தெரிந்து கொண்டு நீங்கள் உதவிகள் செய்ய முடியும். அவ்வாறான ஒரு சேவையை உதவும் கரங்கள் நிகழ்ச்சி வழங்கி கொண்டிருக்கிறது. எனவே இந்த மாலை பொழுதிலும் ஒரு தாயாரைத்தான் நாங்கள் இந்த இடத்துல சந்திக்க காத்து கொண்டிருக்கிறோம். இன்றைய நாளில் நாங்கள் இருக்கக்கூடிய இடம் அராலி பகுதியில் தான் நாங்கள் இருக்கின்றோம். இந்த இடத்திலிருந்து ஒரு தாயாரை நாங்கள் உங்களுக்காக அடையாளப்படுத்தி வரப்போகின்றோம். குறிப்பாக வீடு நமக்கு சரியான முறையில் ஒரு சொந்த வீடு இருந்தால் நாங்கள் சொந்த வீட்டில் இருந்து கொண்டு என்ன வேணும் என்றாலும் எந்த நேரத்திலும் செய்து கொள்ள முடியும், தேடிக்கொள்ள முடியும். ஆனால் வீடை சொந்தம் இல்லைன்னு சொன்னால் நாங்கள் வீட்டுக்கு உழைப்பதா உணவுக்கு உழைப்பதான்னு சொல்லி பெரிய ஒரு போராட்டத்துக்குள்ள நாங்கள் சிக்கக்கூடிய ஒரு தன்மை காணப்படும். ஆனால் அம்மா சொல்லக்கூடியது ஒரே ஒரு விடயம்தான், சரியான முறையில் அம்மாவுக்கு வீடு இருக்கிறது, அந்த வேலிகள் அடைப்பதற்கான ஒரு வசதியை எங்களுடன் கை கொடுத்து அந்த வசதியை தனக்கு ஏற்படுத்தி தாருங்கள்னு சொல்லி இன்றைக்கு ஒரு தாயார் எங்களுடைய உதவும் கரங்கள் நிகழ்ச்சியோடாக இணைந்து கொண்டிருக்கின்றார். தாயாரை இப்போது நாங்கள் நிகழ்ச்சி வாயிலாக இணைத்துக் கொள்ளலாம். வணக்கம் அம்மா. வணக்கம். இன்றைக்கு உதவும் கரங்கள் நிகழ்ச்சியோடாக உங்களை சந்திச்சிருக்கிறோம். சரி, உங்களை பற்றி ஒரு அறிமுகம் சொல்லுங்க அம்மா. யார் இருக்கிறீங்க, எங்கே இருந்து வாரீங்க, என்ன செய்கிறீங்க? எனக்கு 4 பிள்ளைகள். 4 பிள்ளைகள 3 பேர் முடிச்சிருந்தேன், ஒரு ஆள் தான் இருக்கிறேன். அப்பா இல்லை, நான் வீட்டு வேலையை தம்பிள்ளைகளை வளர்த்தேன். எல்லாரும் சும்மா இருக்கிறேன், எல்லாரும் என்னோட இருக்கு. கடைசி நாள் என்னோட இருக்கிறேன். பிரச்சனை நான் வேதி ஒன்று தான் அடைச்சிருவேன். மற்ற பிள்ளைகள் என்ன செய்யணும்? ஒரு ஆள் தொண்டமனார் இருக்கிறான், மூத்த மகன் ஒரு ஆள் யாரால இருக்கிறான், என்னோட இருக்கிறான், மகளோட இருக்கா. கடைசி மகள் என்னோட இருக்கிறான். வேலையை போகிறோம் கொம்பனிக்கு, 2 கொம்பனி பிரச்சனை இல்லை. வேதி மட்டும்தான் எனக்கு. சொந்த வீட்டை தான் இருக்கிறீங்க? சொந்தம் தான். இந்த வீடு அரசாங்கம் தானே, அந்த வீடு இந்த கொட்டு வீடு. வேலி என்ன மாதிரி அம்மா? ஓலை, அந்த தென்னை பனி ஓலை, அதெல்லாம் அடைச்சிக்கிறது எல்லாம் கொண்டு போச்சு. ஆம்பளை துணையும் இல்லை அடைச்சுறேன். மகன் ஒரு ஆள் இருக்கிறாருன்னு சொன்னீங்க. அவர் கதைக்கிறேன். அவர் எங்க தூரத்தான் கிட்டதான் இருக்கு. எங்கள் வீட்டு கொஞ்சம் தள்ளித்தான் போகிறேன். விசேஷம் சொன்னால் பிள்ளைகளை விடுவார், தான் விட மாட்டேன். மருமக்களை விடுவார், பிள்ளைகளை விடுவார். அது முடியாது வருவார் இல்லை. சரி, அப்ப மகன் மூலமா எந்த ஒரு உதவி? ஒரு உதவி இல்லை. சரி, இப்ப எவ்வளவு காலம் நீங்கள் வீட்டு வேலைக்கு போகாம? 2004 வலிக்கிருந்தான் வேலைக்கு. 2004 வலிக்கிருந்தாண்ட சின்னாக்கள் தான் நான் தான் பிள்ளைய வளர்த்து நான் கொண்டுறான். இப்போ எல்லாம் கல்யாணம் கட்டினா அதுக்கு பிறகு பிள்ளைகள் போக நடத்தினேன். அப்போ நான் அதால் நான் போக விட்டுட்டேன். எனக்கும் வயது கொண்டு தான் 61 வயசு வர சித்திரை வந்தால் 62 வயது. சரி, அப்போ உங்களோட ஆரோக்கியம் எல்லாம் என்ன மாதிரி பிரச்சனை? சாப்பாடுகளுக்கு வேலை பிரச்சனை. பிள்ளை அவள் அங்கே என்ன கூட கவனிக்கிறது. அவள் வர 10-11 தான் வருவாள் மகள், கடைசி மகள். அந்த கொம்பனியால் கூட கொஞ்சம் எரிஞ்சது தான் பிடிக்கும். அவள் தான் நான் சாப்பாடு தரேன், நானும் சமைக்கணும் வீட்டை.
பிரச்சனை இல்லை. அவ அம்மாக்கு என்ன யாரு மூலமா வருமானம் பெறுவது? மகள் ஒரு ஆள் இருக்கிறாங்க, கடைசி மகள். அவங்க என்ன மாதிரி மாதம் சம்பளம்? அவருக்கு மாதம் ஒரு 30 வரும். வந்தா தான் என் செலவுக்கு எடுத்து போடுவா. சரி, என்ன மாதிரி வேலை என்னத்துல அந்த போவா? கொம்பை அவ அந்த வாகனம் வந்து ஏற்றி கொண்டு போடுறது. இந்த நண்டு கொம்பனி நாவந்துறையில் அதில் ஏற்றி கொண்டு போய் வீட்டை வந்து பறக்கி விடுவேன். ரோட்டு கடையில் விடுவேன். விட்டாவுக்கு 3 சாப்பாடும் கொடுப்பேன். 3 சாப்பாடும் கொடுப்பேன். இந்த மாதத்தில் 3ஆம் தேதி 5ஆம் தேதி எனக்கு சம்பளம். அவைய தான் எனக்கு எடுத்துக்கொண்டு எனக்கு 5000 தருவேன் சாப்பாட்டுக்கு. அதுக்கு தக்கன சாப்பாடு நடி போடுவேன். கூட கூடான்னு இருக்கிறேன். நான் வேண்ட பிள்ளைகள் தான் நான் கூட பார்க்குறேன். இப்போ மூத்தவா அங்கே தொண்டமனால இருக்கிறேன். அங்க என்ன மாதிரி வேலையம்மா? அது தங்கச்சிண்டியோ தங்கச்சி நண்டுகளோட வச்சு பேக் பண்ணுறது. அதை பேக்கிங் செய்கிறதோ பிரச்சனை நல்ல கொஞ்சம் கஷ்டம்தான். அவருக்கு வேலை தான் கஷ்டம்தான். என்ன செய்கிறது? போறாது எந்த வார்டிலே போறா. 5 வருஷம் போய் 5 வருஷமா வேலை செய்ய. எத்தனை வயசு அவருக்கு வார ஆடி வந்தா இப்போ 24 வயசு. திருமணம் செய்ய. சரி, அப்ப ஐயா அப்பா இருந்தவங்க ஐயா கனகாலம் போயிருக்கா. பிள்ளைகள் எல்லாம் சின்ன இருக்கு. என்ன மாதிரி அதுக்கு இயற்கை மரணமா? அதற்கு இந்த தண்டை குடியாலான போனவங்க மற்றும்படி இந்த ஈரல்ல அதெல்லாம் வச்சுருக்கேன். அதனால நாங்களும் விட்டுட்ட வர எங்களோட பிள்ளைகளோட சின்ன பிள்ளைகளோட விட்டுட்டு போட்டார். அப்பவே விட்டுட்டு போய் அது டென்ஷன் எப்படியா மோசம் போட்டாண்டப்ப நாங்கள் வந்து போயிருந்தாங்க. பிள்ளைகளை விட்டுட்டு போய் நாங்கள் அந்த இடத்துக்கு போகணும். அதான் நாங்கள் விட்டுட்டோம். அவர் முதல் கல்யாணம் கட்டினார் கேள்விப்பட்டு நாங்கள் வந்து அதோட நான் போவாங்க. அப்ப அவர் இல்ல, அவர் விட்டுட்டு போன காலத்துல இருந்து நம்ம வேலைக்கு வலிக்கிட்டு. அப்ப பிள்ளைகளுக்கு என்ன மாதிரி வயசுகள் அந்த நேரம்? சின்ன ஒரு ஆளுக்கு 2, ஒரு 3, 4, 5. அப்ப அப்ப அம்மா இருந்தவ. அம்மா இருந்தோட இந்த பிள்ளைகளை வளர்த்தவ. இப்ப அம்மா போய் சேர்ந்துட்டா. இப்ப நான் இப்ப இருக்கிற இந்த பிள்ளைகளை நான் வளர்க்குறேன். பிரச்சனை இல்லை. கடவுள் சாப்பாடெல்லாம் உண்டு. கடவுள் குறை இல்லை. அந்த எனக்கு தான் வீடுகள் கொஞ்சம் சீரில்லாதான் இருக்கு. அதுதான் இவருக்கும் உதவி செய்து சைக்கிள் கொண்டு கொடுத்து வேலி அடைக்கவும் நான் முடியுமா? கொண்டு முடியும். என்ன மாதிரி எத்தனை கரப்பு தானியங்களோட? எங்கிட்ட 5 கரப்பு கூட. இந்த அரசாங்கம் அப்போ அம்மாக்க கொடுத்த அவளாம் சுற்றி அடைக்கும். இவ்வளோ காலமா அடைச்சிருந்தீங்க? நான் ஓலையா வட்டி தான் நான் தான் அடைச்சது. நீங்களே அடைப்பீங்க? நான் தான் ஒரு ஆளை கூப்பிட்டா ஒரு ஆளுக்கு சம்பளம் கொடுத்து அடைக்கிறேன். நான் என் பிள்ளைகள் வந்து நிற்கணும். என் மூத்த மருமகனும் வந்து நிற்கிறது. அந்த அடைச்சல் அவ்வளோதான் செய்கிறது. நான் கணக்கை உங்களை எதிர்பார்க்கல. இந்த வேலியை கொஞ்சம் அறுக்கி அடைச்சிருந்து வீடு ராசிக்கு சரி. ஆக பனையோல சரி. அது தனியமாக அரசாங்க ரீதியாக என்ன உதவிகள் கிடைக்குது? எனக்கு இந்த பிச்சை காசு 350 தெரியும். 350. மற்ற இந்த கியூஆர் காசுல 2500 தெரியும். வேறு ஒன்றும் தெரியும். வேறு உதவி. சரி, ஆக மொத்தத்தில் உங்களுக்கு வேலி அடைக்கிறதுக்கு ஒரு விளந்தா எனக்கு டிரைவர் 77 90 56 984 இந்த நம்பருக்கு எனக்கு உதவி செய்தாச்சு. ஒரு குழந்தையை பெற்றெடுப்பது என்பது எவ்வளவு பெரிய விடயம் என்று சொல்லி அதை நாங்கள் உணர்ந்ததை தாண்டி எங்களுடைய பெற்றோர்களை கேட்டால் தான் தெரியும். ஏனென்று சொல்லி நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் எங்களுடைய ஆரம்ப காலை, அதாவது எங்களுடைய முன்னோர்கள் எங்களுடைய பெற்றோர்களுடைய ஆரம்ப கால வாழ்க்கை எவ்வாறு இருந்ததுன்னு சொன்னால், குறிப்பாக எங்களுடைய ஒரு குடும்பத்துடைய ஒரு தொகுப்பாக நான் பார்த்தேன்னு சொன்னால் கூட எங்களுடைய தாயார் அந்த காலத்தில் மிகவும் கஷ்டப்பட்டு தான் எங்களை கூட வளர்த்தெடுத்திருக்கிறார். ஆனால் எடுத்ததுக்கு பிற்பாடு நாங்கள் சரியான முறையில் வளர்ந்திருக்கின்றோமா, எங்களை சரியான முறையில் எங்களுடைய பெற்றோர்கள் வளர்த்திருக்கிறார்கள் என்று சொல்லி யோசித்தால் ஒரு ஆச்சரியம் என்று தான் சொல்ல முடியும். ஏன்னு சொன்னால் எப்பவுமே எந்த ஒரு பெற்றோரும் பிள்ளையை கேள்விக்குறியாக வளர்க்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் எந்த ஒரு பெற்றோருக்குமே வராது. பிள்ளை இந்த நாட்டிலோ சரி இந்த பிரதேசத்திலேயோ சரி நல்ல ஒரு பிள்ளையாகவும் நல்ல ஒரு பிரதியாகவும் வளர வேணும் என்று சொல்லித்தான்
ஒவ்வொரு தாய் தந்தையும் வந்து நினைப்பார்கள். ஆனால் சில தாய் தந்தை என்ன செய்வார்கள் என்று சொன்னால், பிள்ளைகளை எத்தனையோ கனவுகளோடும் எத்தனையோ ஆசைகளோடும் வந்து பிள்ளைகளை பெற்று வளர்ப்பார்கள். ஆனால் இறுதி காலத்திலும் சரி, அவர்கள் வளர்ந்ததுக்கு பிற்பாடும் பெற்றோர்களுடைய அந்த ஆசையை வந்து அந்த குழந்தை நிறைவேற்றுகிறது என்று சொன்னால்தான் அது கேள்விக்குறியான ஒரு விடயமாக இருக்கிறது. குறிப்பா நாங்கள் எத்தனையோ குடும்பங்களை பார்க்கின்றோம், எத்தனையோ பேருடைய கதைகளை கேட்கின்றோம், எத்தனையோ கதைகளை நாங்கள் படித்திருக்கின்றோம். சமூக வலைத்தளங்களாக இருக்கலாம், ஒவ்வொன்றிலும் வந்து ஒவ்வொரு நாளும் நடக்கின்ற பிரச்சனைகள் என்ன என்ன என்பதை வந்து நாங்கள் அறிந்து கொண்டிருக்கின்றோம், படித்து கொண்டிருக்கின்றோம். குறிப்பா ஒரு பெற்றோர் வந்து இந்த காலத்தில் பிள்ளைக்கு எவ்வாறு வளர்க்க வேணும் என்று சொன்னால், பிள்ளைகளை வந்து தைரியமாக வந்து வளர்க்க வேணும். அடுத்த விடயம் வந்து ஒரு குழந்தைக்கு ஒரு கஷ்டத்தை காட்டி பெற்றோர்கள் வளர்க்க வேணும். இந்த காலத்தில் அந்த காலத்தில் இருந்த கஷ்டம் மாதிரி இந்த காலத்தில் பிள்ளையை வளர்ப்பது என்பது வந்து பெரிய ஒரு கஷ்டமான ஒரு விடயமாக இருக்கிறது. அந்த காலத்தில் 12 குழந்தைகளையும் 15 குழந்தைகளையும் 5 பிள்ளைகளையும் வந்து தாயாரை பெற்று அவர்களை வளர்த்து அவர்களை நல்ல ஒரு இடத்தில் வந்து அந்த பிள்ளைகளை திருமணம் செய்து கொடுத்து படிக்க வைத்து இவ்வாறு பல வேலைகளில் வந்து ஈடுபட்டார்கள். ஆனால் இந்த காலத்தில் நாங்கள் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் ஒரு திருமணத்தை செய்து ஒரு குழந்தையை பெற்றெடுத்து அந்த குழந்தையை வந்து சரியான முறையில் வளர்க்கின்றோமா என்பதுதான் ஒரு கேள்விக்குறியான ஒரு விடயமாக இருக்கிறது. எனவே வந்து மக்களே, நீங்கள் வசதியானவர்களாக இருக்கலாம், வசதியில் குறைவானவர்களாக இருக்கலாம், ஏன் சுத்தமா வசதியே இல்லை என்று சொல்லலாம். இருந்தாலும் நமக்கு குழந்தை என்பது திருமணமானதுக்கு பிற்பாடு கட்டாயம் தேவையான ஒரு விடயம். அந்த குழந்தையை வந்து நீங்கள் சில பேர் வந்து சொல்லிவினோம், நான் நல்லா கஷ்டப்பட்டுட்டேன், நான் சரியா கஷ்டப்பட்டேன், அதனால் இந்த குழந்தைய வந்து நல்ல சந்தோஷமா வளர்க்கணும், பிள்ளைக்கு கஷ்டம் என்று சொன்னால் என்னண்டே தெரியாத அளவுக்கு வளர்க்கணும்னு சொல்லி யோசிக்கின்ற பெற்றோர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் எவ்வாறு யோசிக்கிறார்கள்? ஒரு நல்ல எண்ணத்தோடு, நான் அந்த உணவை பார்த்து ஆசைப்பட்டேன், அந்த ஆடையை பார்த்து ஆசைப்பட்டேன், இவர்களுடைய வாழ்க்கையை பார்த்து ஆசைப்பட்டேன், அவர்களுக்கு பிறந்த நாள் செய்கின்ற வேளையில் ஆசைப்பட்டேன், பைக்கில் போக ஆசைப்பட்டேன் அப்படின்னு சொல்லி நிறைய இருக்கும். ஆனால் இது எல்லாம் என்னுடைய பிள்ளை கேட்டு ஏங்கக்கூடாதுன்னு சொல்லி சில பேர் நினைப்பார்கள். அவ்வாறு இல்லை வாழ்க்கை. ஏனென்று சொன்னால் அனுபவம் தான் எங்களுக்கு நிறைய வாழ்க்கையில் பாடங்களை வந்து கற்றுக் கொடுக்கிறது. அனுபவ வாழ்க்கை என்பது வாழ்க்கையில் மிக மிக சிறந்த ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது. படித்து ஒரு புத்தகத்தை பார்த்து ஒரு விடயத்தை தெரிந்து கொள்வதை விட அனுபவித்து ஒரு விடயத்தை நாங்கள் எடுத்துக்கொண்டோமாக இருந்தால் அது எங்களுடைய மனதை விட்டும் மூளையை விட்டு எப்பவுமே வந்து செல்லாத ஒரு விடயம். ஏனடா உதவும் கரங்கள் நிகழ்ச்சியில இந்த விஷயத்தை நான் கதைக்கிறேன் என்று சொல்லி நீங்கள் யோசிப்பது வந்து எனக்கு விளங்குகின்றது. ஏனென்று சொன்னால் இன்றைய காலகட்டத்தில் வந்து நாங்கள் அவ்வாறான ஒரு நிலையில் தான் இருக்க செய்கின்றோம். குறிப்பா மோசடிகளை பற்றி நாங்கள் பார்த்தோமாக இருந்தால், மோசடி என்பது ஒரு காலகட்டத்தில் வந்து திருடுபவர்கள், வழிப்பறிக்கொள்ளை செய்பவர்கள், மற்றவர்களை ஏமாற்றுபவர்கள், இவ்வாறு பல விஷயங்களை வந்து பார்த்திருக்கிறோம். ஆனால் ஒரு ஏழை மக்களை வைத்து அவர்களுடைய கஷ்டத்தை எடுத்து உலகறிய செய்து அந்த உலகம் கொடுக்கக்கூடிய அந்த பணத்தில் நான் ஆடம்பர வாழ்க்கையை வாழ்ந்தேன் என்று சொன்னால் உலகத்திலேயே பேச முடியாததும் சொல்ல முடியாததும் ஜீனித்து பார்க்க முடியாத ஒரு மோசடி என்று சொன்னால் இதென்று தான் சொல்ல முடியும். சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் முதல் எல்லாவராலும் வந்து பேசப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த மோசடியாக இருக்கிறது. எனவே வந்து இந்த விடயத்தை நாங்கள் எங்களுடைய உதவும் கரங்கள் நிகழ்ச்சியில் பேச மறக்கவே கூடாது. ஏனென்று சொன்னால் இந்த ஏழை மக்களை காட்டி பணங்களை வாங்கி தாங்கள் தங்களுடைய சொகுசு வாழ்க்கையை வாழ்ந்து இப்போது வந்து பல பிரச்சனைகள் மத்தியில் சிக்கி கொண்டிருக்கக்கூடிய பல மனிதர்களை நாங்கள் பார்க்கின்றோம். ஒரு கட்டத்தில் நல்லா தான் செய்தார்கள். பணம் அதிகரிக்க அதிகரிக்க என்ன செய்யும், என்ன செய்தாலும் நமக்கு என்ன என்பது எல்லாம் சரியானதாக வந்து தோணக்கூடியதாக இருக்கும். எனவே வந்து நாங்கள் செய்கின்ற விடயத்தை கடவுளுக்கு நேர்மையாகவும் சரியான முறையிலும் நாங்கள் செய்கின்ற வேளையில் தான் அந்த விடயம் வந்து எங்களோட இறுதி வரைக்கும் பயணிக்கக்கூடியது ஒன்றாக இருக்கிறது. ஏனென்று சொல்லி நாங்கள் பார்க்கின்ற வேளையில் இந்த உதவும் கரங்கள் நிகழ்ச்சியில் வந்து எத்தனையோ உதவிகள் வந்து கடந்து சென்றிருக்கு. ஏதாவது ஒரு உதவி டான் டிவிக்கோ சரி, இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குகின்ற எனக்கோ சரி, என்னோட தொழில்நுட்ப உதவிகள் செய்யக்கூடியவர்களோ சரி, இந்த நிகழ்ச்சிக்கு வந்து பொறுப்பானவரோ சரி, அவர்களுக்கு வந்து எந்த ஒரு ரூபாயும் அனுப்பப்படவில்லை, எந்த ஒரு ரூபாயும் எங்களிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கப்படவும் இல்லை. ஒவ்வொரு உதவிகளும் வந்து அந்த காணொளியில் இருக்கக்கூடிய நபர்களின் சொந்த தொலைபேசி இலக்கத்தின் மூலமாகவே வந்து அவர்கள் மூலமாக கடந்து சென்ற உதவிகளாகத்தான் இருக்கிறது. அது வரைக்கும் எங்களுக்கு மட்டற்ற மகிழ்ச்சி என்று தான் சொல்ல முடியும். ஒரு இல்லாத மனிதர்களுக்கு ஒரு உதவியை நாங்கள் வழங்குகின்ற வேளையில் அதுதான் வாழ்க்கையில் நமக்கு கிடைத்த பெரிய ஒரு சுவாரஸ்யமான ஒரு விடயமும் ஒரு சந்தோஷமான ஒரு விடயம் என்று சொல்லுவாங்க. எல்லாரும் சொல்லி வந்தமா வாழ்ந்தமா
செத்துட்டோமான்னு சொல்லி இருக்கணும். அது இல்லை வாழ்க்கை. வாழ்க்கையில வாழ்ந்துட்டோம்னு சொன்னா நாங்க இறந்ததுக்கு பிற்பாடு இவனெல்லாம் ஏன் வாழ்ந்தான், இவன் இப்ப சாகக்கூடாது, அவன் எப்படியோ செத்திருக்கணும் அப்படின்னு யோசிச்ச காலம் இருக்கு. ஆனால் இப்போது யோசிக்கின்ற காலத்தை வந்து பார்த்தோமாக இருந்தால் ஒவ்வொருவரும் வந்து ஒவ்வொரு மாதிரியான எண்ணங்களையும் ஒவ்வொரு மாதிரியான யோசனைகளையும் வந்து பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. எனவே வந்து இவர்களுடைய எண்ணங்கள் மாற்றப்பட வேணும், இவர்களுடைய மனங்கள் வந்து திரும்பப்பட வேணும். இவ்வாறு இருக்கின்ற மத்தியில் தான் அவர்களுடைய வாழ்க்கை வந்து சிறப்பாக அமையும். எனவே வந்து எங்களுடைய உதவிகள் வந்து நல்ல முறையில் வந்து மக்களுக்கு கிடைக்கிறது என்பது எங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது. பல வருட காலமாக வந்து நாங்கள் இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குகின்றோம். தொகுத்து வழங்குகின்ற சந்தர்ப்பத்தில் வந்து பல்வேறுபட்ட உதவிகள் இன்று வரைக்கும் கிடைத்து கொண்டிருக்கிறது. அது மட்டற்ற மகிழ்ச்சி என்று சொல்லலாம். ஏனென்று சொன்னால் உதவி செய்கின்ற நபர் அவர்களோடு போய் கலந்துரையாடி அந்த உதவியை வந்து நேரடியாக கொடுப்பது எங்களுக்கு மிக மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கிறது. எனவே வந்து இந்த மோசடிகள் செய்யக்கூடியவர்களை நம்பி உங்களுடைய பணத்தை இழக்காமல் எவ்வாறானவர்களுக்கு உதவி செய்து செல்ல வேணுமோ அவ்வாறானவர்களுக்கு நீங்கள் உதவிகளை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதை இந்த உதவும் கரங்கள் நிகழ்ச்சியூடாக கூறிக்கொள்கின்றேன். என்ன மக்களை, இன்றைய நாளிலும் உதவும் கரங்கள் நிகழ்ச்சியூடாக ஒரு தாயாரை உங்களுக்காக நாங்கள் அறிமுகப்படுத்தி இருந்தோம். இந்த உதவும் கரங்கள் கொஞ்சம் வித்தியாசமாக அமைந்திருக்கிறது. ஏனென்று சொன்னால் நாட்டு நடப்பு அவ்வாறாக இருக்கிறது. எனவே வந்து நாங்கள் யார், மற்றவர்கள் யார் என்பதை நாங்கள் நிரூபிக்க வேண்டிய ஒரு சந்தர்ப்பத்தில் வந்து தள்ளப்பட்டிருக்கின்றோம். அதற்காகவே வந்து நாங்கள் நிறைய விடயத்தை வந்து அப்படியே தொகுத்து உங்களுக்காக இந்த காணொலியில் கொடுத்திருக்கின்றோம். இதுபோல் அடுத்த வாரம் இன்னொரு உதவும் கரங்கள் நிகழ்ச்சி வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரையில் தொடர்ந்தும் டான் தமிழொலி நிகழ்ச்சிகளோடு இணைந்து கொள்ளுங்கள் என்பதை கூறிக்கொண்டு உங்களிடத்திலிருந்து விடைபெற்று செல்லும் நான் ஈஸ்வரன் சுரேகா. நன்றி, வணக்கம்.